திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னுரை எழுதியிருப்பதாகவும் பாஜக முடிவுரை எழுத உள்ளதாகவும் அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கோவை மேட்டுப்பாளையம் அருகே தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்று விவசாயிகள், நெசவாளர்கள் உள்ளிட்டோருடன் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக ஆட்சியை அகற்ற எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பயணத்தின் மூலம் முன்னுரை எழுதியிருப்பதாக தெரிவித்தார். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் மூலம் திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதப்படும் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். எங்களுக்கு பின்னடைவுங்கிறதே கிடையாது. எங்கள் பின்னால் யாரெல்லாம் நிற்காங்கன்னு பாருங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் இன்றைக்கி ஒன்றாக சேர்ந்துருக்காங்க. எங்கள் கூட்டணி கட்சி மட்டும் இல்லை, பொதுமக்கள் இன்றைக்கி எல்லோருமே வெறுத்து போய் இருக்கிறார்கள். சொத்து வரி எவ்வளவு கூடியிருக்கு? 300% கூடியிருக்கு. மின்சார கட்டணம் அதை விட அதிகமாக கூடியிருக்கு. மின்சார கட்டணத்தை 2 மாதத்துக்கு இருக்கிறத 1 மாதத்துக்கு நாங்கள் ஆக்கி தரோன்னு சொன்னாங்க. 5 வருஷம் ஆட்சி முடிய போகுது. இதுவரைக்கும் அவங்க மின்சார கட்டணத்தை 1 மாதத்திற்கு செய்யவே இல்லை. இவர்களுடைய நோக்கம் எல்லாமே தங்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மக்கள் தயாராக இல்லை என்பதுதான் எடுத்துக்காட்டாக எல்லா இடங்களிலும் நாங்கள் போகக்கூடிய இடங்களெல்லாம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 200 தொகுதிகளை முடித்து விட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நாங்கள் இன்றைக்கி 14வது நாளாக தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் பயணித்து கொண்டிருக்கிறோம். அவர் முன்னுரை எழுதியிருக்கிறார். நாங்கள் இந்த திராவிட கட்சிக்கு முடிவுரை எழுதப் போகிறோம்.